ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி என்ன சப்ஜெக்ட் பேசினாரோ எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை அந்த சப்ஜெக்டில். இன்றைக்கி நடக்குதோ இல்லையோ, அடுத்த ஆண்டுகளில் திமுக, அதிமுக, பாஜக சேர்ந்து இவர்களை எதிர்க்கிறார்களா இல்லையா பாருங்கள். வேறு வழி இல்லை. பார்ட்டி ஃபண்டுன்றீங்களே, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்றாங்க. அவர் தான் சொல்லித்தானே பேசிகிட்டு இருக்காரு. போன ஆட்சி எல்லாம் சொல்லித்தானே, அப்புறம் எந்த பார்ட்டின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? அறத்தல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், நீங்கள் பல சட்டமன்ற தொடரை அருகாமையிலிருந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பேச்சு, அது குட்டி கதை சொல்கிறாரு, சைகையெல்லாம் பண்ணுறாரு. இந்த ஒட்டுமொத்த பேச்சையும் சபையினுடைய மரபு எங்கேயாவது குலைந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? சட்டசபையின் மரபு சில இடங்களில் பல இடங்களில் பல தடவை மீறப்பட்டிருக்குது. விஜய் அவர் பாணியில் பேசுகிறாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆங்கில கலப்பு அதிகமாக இருக்குது அவர் வார்த்தையில். குட்டி கதைலாம் என்ன கதை வேணால் சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பலரும் பல கதை சொல்லியிருக்காங்க. பாவாடை நாடாவை அவிழ்த்தால், பாவாடை நாடாவை அவிழ்த்து மேலாடையை விளக்கினால் தெரியும் திராவிடம்னு ரொம்ப அந்த அளவுக்குலாம் பேசி இன்றைக்கி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவெல்லாம் கலைஞர் பண்ணதெல்லாம் ஃபைலை திறந்து பாருங்கன்றது. பாவாடைன்றது அந்த இது பாவாடை நாடானா அந்த இந்த ஃபைல், கவர்மெண்ட் ஃபைலுக்கு 2 இது போட்டு அது மேலே ஒரு முடிச்சை போடுவாங்க. இப்போ பாவாடை நாடை, பாவாடைன்றது ஃபைலுக்கு இன்னொரு பேர் பாவாடை. அதை அவிழ்த்துட்டு மேலாடைனா அந்த 2 இதையும் அப்படி விலக்கி பார்த்தால் தெரியும் திராவிடம். ஃபைலில் இருக்கான். சொல்லாடல அவ்வளோ ஒரு சொல்லாடலாம். தலைவன் மாதிரி கலக்கிட்டான் பார்த்தியா. சொன்னது ஒரு பெண் உறுப்பினருக்கு, அனந்த நாயகிக்கு. தலைவன் என்ன மாதிரி பதில் சொன்னான். இப்படி இவர்கள் உடைத்தால் மண்குடம், மற்றவர்கள் உடைத்தால் பொன்குடம். இன்றைக்கி நான் கேட்குறேன், சட்டசபையில் நீங்கள் அந்த நேரலைன்றது மிகப்பெரிய ஹீரோ மாதிரி மாறியிருக்கு. இன்றைக்கி பொதுமக்கள் ஒவ்வொருத்தருடைய செயலையும் பார்த்துருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி என்ன சப்ஜெக்ட் பேசினாரோ எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை அந்த சப்ஜெக்டில். சோபா மாடல் அரசுன்னு இவர் நாள் அன்னைக்கு சொன்னதை மறுபடியும் இன்றைக்கும் சொல்கிறார். வாழ்நாள் கூட இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா ஊர்ந்தபடி தவழ்ந்தபடின்னு சொன்னது 5 வருஷம் அதையே சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரி. அது ஒன்று. அதற்கு பிறகு இந்த ப்ரொவோக் பண்ணுற மாதிரி மின்வெட்டு அந்த இது பெரம்பூரில் தான் இருந்தது. இல்லை, இப்போ உள்துறை சம்மந்தமாக கேள்வி கேட்குறேன். அதுக்கு கூட அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மற்றவர்கள் தானே பதில் சொல்கிறாங்க. இவர் முதல்வர் உள்துறை சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக கேட்கும் பொழுது அதை ஒரு அமைச்சர் இருந்துச்சு சொல்கிறாரு. காவல்துறை உள் விவகாரங்கள் ஏதாவது கேட்கணுன்னா முதலமைச்சர் சொல்லலாம், இல்லை முதலமைச்சர் தீர்மானிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் இருக்குதான் சொல்லக்கூடாது. முதலமைச்சர் அவர் கட்சி தலைவர், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம். அதில் என்ன இருக்குது? நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் எடுத்துகிட்டு இவங்க சொல்லி இல்லை, அதுதானே திரு உதயநிதி அதானே கேட்குறாரு. நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு தேவை பதில் தானே. யார் சொன்னா என்ன, யார் சொன்னா? அவர் தான் அவையில் தானே இருக்கார். அவர் இல்லைப்பா, ஐயோ இது ஏன் பதில் இல்லைப்பா, நீ கம்னு உட்காரு, நீ அதெல்லாம் கிடையாது, நான் தான் பதில் சொல்லணும் அதான் சொன்னாரா? அவர் தான் எல்லாரையும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. கேப்டன் எப்போனா இறங்குவார். நான் ஃபஸ்ட் டவுன் இறங்கின ஒரு செஞ்சுரி போட்டார்னா அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லோரும் பேட்ஸ்மேன் தானே. உங்களுக்கு பாலை ஒழுங்காக போட தெரில. நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன கதைலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி பண்ணிட்டார் எங்கள் தலைவர், அப்படி கேட்டார் எங்கள் தலைவர், இப்படி ஓட விட்டாருங்க. அதான் நேற்று பார்த்தோமே. அதனால் இவர்கள் இதில் தான் சுகம் காணுவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள். இப்போவும் தேசிய கீதம் ஏன் பாடலை, ஏன் தமிழ் தாய் வாழ்த்து, இதெல்லாம் இன்றைக்கி நாட்டுக்கு தேவையா? மரபை மீறி ஒட்டுமொத்தமாக இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராரு. 10 ரீல்ஸ் தான் தேரும் அப்படின்னு திரு உதயநிதி வெளியில் வந்து பேசியிருக்கு. 10 ரீல்ஸ் இல்லை, அது 50 ரீல்ஸ் கூட தேரும். இன்றைக்கி அது ஒரு காலம். அது இன்றைக்கி அவர் பேசினது இது ஒரு ரீலு, அவர் பேசினது எல்லாம் ரீல்ஸ் தான். வேறு யார் பேசியிருந்தாலும் அது ரீல்ஸ் தான். நீங்களும் போன ஆட்சியில் சட்டசபையில் பேசுனது பல ரீல்ஸ் எடுத்து போட்டு தான் இருந்தீங்க. அதனால் இது எல்லாமே இவர்கள் பாருங்களேன், இன்றைக்கி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. நடிகர் இவர் நடிகர் மாதிரியே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதை எல்லாரும் ஒரே டைமில் அப்படியே பேசுகிறாங்க. ஷூட்டிங் பண்ணுறான்றதை இவர் பேசுகிறார், ரவிசங்கர் பேசுகிறாரு, ஆராசா பேசுகிறாரு, கனிமொழி நாளைக்கு பேசுவாங்க, இன்னும் பலரும் பேசுவாங்க. இதை ஒரு கருத்தாக கொண்டு போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இதே வேலையை தான் எம்ஜிஆருக்கு பண்ணீங்க, இதே வேலையை தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணி. இது அன்றைக்கி அவர் சட்டமன்றத்தில் விஜய் சொல்லிட்டார். இதை நான் ஒரு 10 நாளாவா நான் இவர் எப்போல்லாம் பண்ணாங்களோ அப்போல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆரை நீங்கள் பண்ணது தான் நீங்கள் அனுபவிச்சதுலேயே பெரிய அனுபவிப்பு. திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல்லுன்னாரு விஜயகாந்த். அதுதான் நடந்தது எம்ஜிஆருக்கு. நீங்கள் என்னென்ன பேச்சு பேசுனீங்க. எம்ஜிஆரை
கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு வந்து கட்சியில் எம்ஜிஆர்னு ஒரு என்ட்ரி ஆன அப்புறம் தான் திமுகவை கொஞ்சம் வேகம் எடுக்குது. 62 இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் சூறாவளி சுற்றுப்பயணம் 50 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதில் கலைஞர் தப்பி பழகிறார். பெரிய பஸ் முதலாளி, பரிசுத்த நாடார்னு நினைக்கிறாங்க தஞ்சாவூரில். அந்த ஃபேமிலியே பஸ் இல்லை, தேட்டர் ஓடுது. 62க்கு பிறகு தான் இந்த திமுக வேகம் எடுக்குது. இந்த 57லேருந்து 62 உடைய பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன், கே ராமசாமி, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கண்ணதாசன், இந்த மாதிரி எஸ்எஸ் ராஜேந்திரன், இந்த மாதிரி பலருடைய அந்த அந்த கலைத்துறையை சேர்ந்தவருடைய உழைப்பு, அண்ணாவின் பேச்சாற்றல், மற்றவர்களுடைய இது எல்லாம் சேர்ந்து தான் திமுக ஒரு வேகம் எடுக்குது. இடதுசாரிகளை கிட்டத்தட்ட ஓரம் கட்டு வராங்க. அப்போ எம்ஜிஆர் 62ல் அந்த பரிசுத்த நாடார்னு அவர் பெரிய தேட்டர் ஓனர்கள் அவங்கள எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு கலைஞருக்கு. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, தேட்டருக்காரு எம்ஜிஆர் நடிகர் அவருக்காக பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறாங்க. முடிச்சுட்டு போகிற அன்றைக்கி என்னம்மா எல்லாம் போட்டுருவீங்களா, யாருக்கு போடுவீங்கன்னா ஐயாவுக்கு தான். எந்த ஐயாவுக்கு? ஐயா பரிசுத்த ஐயாவுக்கு தான். நீங்கள் தானே அவருக்கு தானே பிரச்சாரம் பண்ணுறீங்களாம். பாலாக போச்சுன்ட்டு அப்புறம் இவர் கலைஞரும் வந்து கெஞ்சிருக்காரு, எனக்கு வந்து நீ சொல்லி தான் பண்ணணும், சிக்கலாகிடும்னு. மேலும் ஒரு வாரம் இருந்து உதயசூரியன்னு ஒரு சின்னம் இருக்குது, இவர் கருணாநிதி, இவருக்கு நீங்கள் ஓட்டு போடணும், இவர் திமுக வேட்பாளர்னு பிரச்சாரம் எம்ஜிஆர் பண்ணி, இதில் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அன்று மாலை பிரச்சார கூட்டம் நடக்கும் பொழுது எம்ஜிஆருடைய மனைவி சதானந்தவதி இறந்துடுறாங்க. அந்த தகவல் எம்ஜிஆருக்கு வருது. அப்போல்லாம் கூட்டம் முடியுது ரொம்ப லேட் ஆகிடும். எம்ஜிஆர் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், கூட்டம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு பொதுக்கூட்டம் முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்பி வராரு. அப்படி தியாகம் பண்ண எம்ஜிஆரை இவர்கள் என்ன சொன்னாங்க, நான் வெளியில் போனோன்னே மலையாளி கூட இருப்பேன் தெரியலையா? 68 அண்ணா மறைவுக்கு பிறகு உங்களை 69 உங்களை வந்து முதலமைச்சர் ஆகினார், அன்றைக்கி தெரியலையா மலையாளின்னு? 71 நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானங்கன்னு இது பண்ணி 71 திமுக பெறாத வெற்றி 184 தொகுதி திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் எம்ஜிஆர், அப்போ தெரியலையா மலையாளின்னு? அடுத்த ஆண்டு அவர் வெளியில் அமிச்சோன்னு மலையாளின்னு தெரியுதா? இதுதான் இவர்கள். கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியில் போனால் மலையாளி. இல்லை இப்போ தேர்தல் வச்சா நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு தொடர்ந்து அது தொண்டர்களுக்காக சொல்கிறது. எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்குங்க, அந்த உரிமையை கூட கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க நீங்கள் 6 மாதம் தான் அந்த ஆட்சி தாங்க. இன்னொரு நரேட்டிவ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது சில தொகுதிகளில் 6 தொகுதியில் 3 தொகுதி பொது வேட்பாளர் அதிமுக செய்கிறது, 3 தொகுதி வந்து திமுக அப்படின்னு ஒரு இன்னைக்கு நடக்குதோ இல்லையோ, அடுத்த ஆண்டுகளில் திமுக அதிமுக பாஜக சேர்ந்து இவர்களை எதிர்க்கிறார்களா இல்லையா பாருங்கள். வேறு வழி இல்லை. இப்போவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க பாஜகவோட திமுக. ஏன்னா வழக்குகள் மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு பிரச்சனை, அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க. அவர்களுக்கும் இவர்களுடைய தேவை இருக்குது. 22 எம்பி 29க்கு பிறகு தான் எல்லா நிலைமையும் மாறும். திமுக ஒன்றும் இல்லாமல் போகும். ஒருவேளை 29ல் திமுக அதிமுக சேர்ந்து பார்லிமெண்ட்டில் நிற்கிற வேலைக்கு போவாங்க. ஏன்னா பெரிய கூட்டணி அது, தாவேக கூட்டணி. அன்றைக்கி இவர்களை அடிக்கணும்னா இப்படிலாம் நம்ம போனால் தான் முடியும்னு போவாங்க. அதனால் இந்த பக்கமும் நிறைய கூட்டணிகள் சேர்ந்து, அதாவது தாவேக பக்கமும் நிறைய முன்ன திமுகவில் மட்டும்தான் இல்லை, அவங்க எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க பெரிய கட்சிகள் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக திமுக சேர்ந்தால் அது ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிரும்னு நீங்கள் ஒரு கணிப்பு? அவர்கள் நினைப்பார்கள், கொண்டு போவாங்க. அந்த 2 வருஷத்தில் 2-3 வருஷத்தில் இவர்கள் ஆட்சி எப்படி இருக்குன்றதுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஊழல் செய்ய மாட்டேன், செய்யவும் விட மாட்டேன், செய்தவர்களையும் விட மாட்டேன்றாரு. நாளைக்கு இது அப்படியே தலைகீழாக ஆயிடுச்சுன்னா திமுக ஏறி அடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களை அப்படி பாடாப்படுத்தினாங்க. 13 நாள் அந்த பெண்கள் வெயிலையும் மழையிலையும் கடந்து போராடினப்போ இவங்க கண்டுக்க கூட இல்லை. இதே உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாரு நேரு ஸ்டேடியத்துக்கு, அப்படியே இவர்களை கண்டுக்காமல் போனார். அவர்களை எப்படி அப்புறப்படுத்தினார்கள்னு தெரியும். அந்த அப்புறப்படுத்துகிற நேரத்தில் அவர்கள் அடியும் உதயம் வாங்கிட்டு இருக்கும்போது இவர்கள் கூலி படம் பார்த்துருந்ததும் ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் இந்த மாநகராட்சியெலாம் நான் தனியார் மயமாக்குறேன்றீங்களே அப்படின்னு கேள்வி வைக்கிறார். இன்றைக்கி தூண்டி இருக்கிறதா கேள்விப்படுறோம். திருப்பூரில் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. நம்ம அதை தான் சொல்கிறேன். நீங்கள் தனியார் மயக்கத்துக்கே பேர் போனவங்க நீங்கள் 2 பேரும் அதிமுக திமுக தான். சென்னை மாநகராட்சியிலே முதல்ல ஆரம்பிச்சது ஸ்டாலின் காலத்தில் தான். அந்த ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வந்துச்சு, ஒரு நிறுவனம், சிங்கப்பூர் நிறுவனம். ஆமாம், ஓனிக்ஸ் யார் கொண்டு வந்தா? ஸ்டாலின் காலத்தில் தானே வந்துச்சு. அப்படி இன்றைக்கி வந்துட்டு வேதம் ஓதுறாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் 2-3 வருஷத்தில் பல துறைகளில் பிரச்சனை வருது அப்படின்னா இவர்கள் மிக 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 நல்லவர்கள், நல்லாட்சி நடத்துகிற மாதிரி ஏறி அடிப்பாங்க. பார்ட்டி ஃபண்டுன்றீங்களே, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்றாங்க. அவர் தான் சொல்லித்தானே பேசிகிட்டு இருக்காரு. போன ஆட்சி
எல்லாம் சொல்லித்தேன். அப்புறம் எந்த பார்ட்டின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? பேர் சொல்லணுமா? அவங்க நேரடியாக இதில் சுகம் காண்றாங்க. இதில் சில பேர் சொல்லணும், யார் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்னு. அதெல்லாம் ஏங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. அப்புறம் வெள்ளை அறிக்கையில் வந்து பேர் சொல்லுவீங்களா? வெள்ளை அறிக்கைன்றது எங்கே எப்படி நடந்தது, எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டது, அது ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் மாதிரி. அது இதெல்லாம் நடந்திருக்குன்னு. குற்றச்சாட்டுன்றது இவர்கள் புகாராக கொடுத்து அது எஃப்ஐஆரை போட்டால் தான் அதில் தான் பேர் வரும். யார் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எவ்வளோ ஆதாயம் அடைஞ்சார்கள்லாம். நீ இங்கேயே சொல்லு, சட்டசபையில் சொல்ல பார்த்தியா, என்னை பார்த்து பயந்துட்டியா, அப்போ நாங்கள் தான் யோகியமானவர்கள், இவர்கள் நேர்மையானவர்கள், எப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்கள் வாதம். இவர்கள் நேர்மையானவர்கள்னு காட்டிக்கிறதுக்காக எங்களை அயோக்கியர்கள்னு சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, என்னப்பா பண்ணா, வீடு பிடிச்சிட்டோம்ப்பா, ஏங்க இவர் இந்த ஏரியாவில் ஹீரோ பேர் வாங்கிறதுக்கு என்ன பிடிச்சிட்டு சொல்கிறாருங்க அப்படின்ற மாதிரி கதை. அதனால் இவர்கள் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவலைப்படாமல் பண்ணுவாங்க. அப்போ 2029 இவர்களுக்கு அந்த பேர் இருக்குது, நல்ல பேரே இருக்குது அப்படின்னா திமுக அதிமுக சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது.